லாரி தான் காய்ஸ் நான் கிளம்பிட்டேன். இருந்து எங்களுக்கு வந்து ஹைதராபாத் வரைக்கும் இந்த லாரி கிடைச்சிருக்கு. அப்பா தூக்கி தூக்கி அடிக்குது லாரி. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டோம், நிம்மதியா இருக்கு. லாரி தான் காய்ஸ் நான் கிளம்பிட்டேன். நானும் ஜானியும் தான் கிளம்புறோம், 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். இங்க இருந்து எங்களுக்கு வந்து ஹைதராபாத் வரைக்கும் இந்த லாரி கிடைச்சிருக்கு. ஸோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு டிராவல், இன்னைக்கு ஒரு 500 கிலோமீட்டர் டிராவல் இந்த லாரியிலே போறோம். போற ஏரியா வந்து தடா. ஸோ அதை தாண்டி ஹைதராபாத் வரைக்கும் நாங்க இன்னைக்கு வந்து லாரியிலே போறோம். ஸோ நம்மளோட டிராவல் பண்றவரு விக்ரம் மாப்பிள்ளை ஜானி. ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் இந்த பயணத்தை தொடர்றோம். அவர் விழுப்புரத்துல இருந்து லடாக் வராரு, கன்னியாகுமரியில இருந்து போறாரு. 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்றோம். இப்ப அப்பா தூக்கி தூக்கி அடிக்குது லாரி. அண்ணா நீங்க எந்த ஊரு? கூடுவாஞ்சேரி. அண்ணா இப்ப லோடு எடுத்து போறீங்களா? சத்தமா பேசுங்க. ஆமா நம்ம தமிழ்நாடு தான், ஆனா மூஞ்சி பார்க்க ஹிந்திக்கார மாதிரி இருக்கு. லோடு மேன் அண்ணா, லோடு மேன். என்னடா அவன் இப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க, நான் படுத்திருக்கேன், லாரிக்கு உள்ள படுத்திருக்கேன். என்ன சாப்பிடலாம்ண்ணா? ஆனா நாங்க சாப்பிடவே இல்லண்ணே, சத்தியமா கைஸ் நான் சாப்பிடவே இல்ல. சென்னையில இருந்து கிளம்புனேன், ஆனா சாப்பிடவே இல்ல. அண்ணன் ஏதாவது பார்த்து செய்யறாரு பாப்போம். சரி டீ அது வாங்கிட்டாங்க, அது போதும். சரியா? குட். தடா வந்துச்சா? டீ சாப்பிடுவா? கைஸ் கரெக்டா இப்போ நான் வந்து சென்னையில இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் டிராவல் ஆகி ஒரு மணி நேரமா டிராவல் ஆகி வந்துட்டேன். ஸோ டீ சாப்பிட வண்டி நிப்பாட்டிருக்காங்க, வாங்க டீ சாப்பிடலாம். கைஸ் இப்போ வந்து ஆந்திரா பார்டருக்கு உள்ளேயே வந்துட்டோம் நாங்க. இங்க ஃபுல்லாம் வெறும் ஹிந்திக்காரங்க ஸ்டே அதிகமா வந்து. ஸோ வடக்கன்ஸோட லாரி தான் அதிகமா இருக்கு. ஸோ கைஸ் இந்த லாரியில தான் நம்ம பயணம் பண்ணது. முன்னாடி ஃப்ரண்ட் சைடில் காட்டுறேன். இந்த லாரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடு ஏற்றிட்டு போற லாரி. ஸோ ஆடு ஏற்றுறனால அந்த ஸ்மெல்லாம் பயங்கரமா அடிக்குது. பார்க்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்து போயிடலாம். நீங்க இப்ப என்ன பறிச்சுட்டு வர்றீங்க? நெல்லிக்காய் ஒரு சொல்றீங்களா? சரி வாங்க, ஏதாவது வாங்கி கொடுங்க, கியூ வாங்கி கொடுங்க. ஏன்னா இது இதுக்கே உடம்பு பிடிக்குது. இது தூக்கி 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 போடுது வண்டி. அப்பா இதுக்கே உடம்பு பிடிக்குது. அப்படியே கீழே படுக்கலாமா? அப்படியா? கீழே படுக்கலாங்களா? அதான் வைக்கல படுத்துறீங்களா? சூப்பர் சூப்பர். இந்த அந்த நேரத்துல அப்புறம் மாதிரி கீழே போயிருவோம். இப்போதைக்கு வந்து லாரியில படுத்திருக்கோம். பட் நாங்க இன்னும் டிராவல் பண்ண வேண்டியது இன்னும் ஒரு 7 மணி நேரம் டிராவல் பண்ணுவோம் இந்த லாரியிலே தான். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தள்ளி நம்ம போய் விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. என்னடா வாக்கர் லிஃப்ட்னு சொல்லிட்டு வேணா லாரியிலே போயிட்டு நினைச்சிடாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதை நம்ம கைவிட்டக்கூடாது. அதான் நமக்கு வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மிக்கலாம் டார்கெட் லட்சிக்கிறோம்னா. சரிங்களா? ஓகே கைஸ், நம்ம ஹைதராபாத்ல போய் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அடுத்து போய் நீ என்ன நடக்குதுங்கிறத இந்த வீடியோல தொடர்ந்து பாருங்க. ஹைதராபாத் நோக்கி பயணம் பண்ணி இருக்கிறோம். ஹைதராபாத் ஏடா தூக்கிறது எந்திரிச்சா பாருங்க. என் சவுண்ட் கேட்கும் டக்குனு எந்திரிச்சா. அண்ணன் விளாக் எடுத்துட்டு இருக்காரு. ஆமா உண்மையை சொல்ல போனா அண்ணனை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தனியா போய் ஏன்னா கஷ்டப்பட போற நினைச்சாங்க. ஆனா நம்ம தனியா போனாலும் சரி, ஒன்னா போனாலும் சரி, அச்சீவ் பண்றது என்னமோ நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்றோம். இன்னும் சத்தமான நானே தெரியும். லைவ்லயும் சரி, இன்ஸ்டாகிராம் லைவ்லயும் சரி, நான் ரொம்ப புலம்பிட்டு இருந்தேன் எப்படா தனியா போறோம் அப்படின்னு. சோ ஜானி வரேன்னு சொல்லவும் ஓகே நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. பயப்படாம நான் தூங்கலாம். நான் தூங்குறப்ப அவன் முடிச்சிருப்பான், அவன் தூங்குனதுக்கு அப்புறம் நான் முடிச்சிருப்பேன். அப்படியே ஸ்டே பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே என்ன சொல்லு? எங்களோட தன்னம்பிக்கை, எங்களுடைய திறமை, அதை வச்சு நம்ம கண்டிப்பா போறோம். சோ ஹைதராபாத் ரீச் ஆன உடனே லாரிக்காரனா இறக்கி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம். சோ சாப்பிட போகும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா? பாய். மகாராஷ்டிராவில் லாரி வந்து இறக்கி போவோம். அங்க வந்து அப்படின்னா அங்க ரெஸ்ட் ஃப்ரீ ஆயிடும். எம்டி வண்டி இறக்கிட்டு அதை பேசி முன்னே கழிச்சு பார்க்குறோம். காய்ஸ் இப்போ வந்து இந்த அண்ணாவே மகாராஷ்டிரா நம்மளை கூட்டு போய் இல்லை ஹைதராபாத்ல இறக்கி விட்டுட்டு ஆடெல்லாம் லோடு ஏற்றி ஆடை ஏற்றிட்டு ஸோ அங்கேருந்து மகாராஷ்டிரா கூட்டு போய் ஏதாவது லாரி எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பார்க்கலாம். சரிங்களா? என்ன நடக்க சொல்லுல ஜானி? வாஜானி இந்த காய்ஸ் இந்த இதுக்குள்ள போய் நம்ம இதுக்குள்ள தான் தூங்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு இதுக்குள்ள தூங்கிட்டு அப்படியே நான் போறேன். காய்ஸ் சாப்பிட்ற தாண்டி வண்டி நிப்பாட்டிங்க. பயங்கரமா இருக்க லைட் செட்டிங்களா? வாங்க. ஆனா ஏரியாலாம் சூப்பரா இருக்குப்பா. மார்கழி மாசங்கிறதுனால சரியான குளிர். நான் மார்கழி இதோ போட்டுட்டேன். நம்ம ஊர் மாதிரி தானே இங்க சாப்பாடலாம்? இட்லி தானே? சாம்பார் இருக்காதா? ஓகே ரைட். சரியான குளிர்.
நான் ஜெர்கின் வாங்கியிருந்தேன் ஒரு 800 ரூபாய்க்கு. அதே போட்டாச்சு. ஆமாம், ஆனால் எங்கே சாப்பிடணும், இங்கே சாப்பிடணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஓங்கல்ங்கிற இடத்துல இருக்கோம். ஹைதராபாத் போக இன்னும் ஒரு 300-350 கிலோமீட்டர் மேலேயே தான் இருக்குது. ஸோ இங்கே தான் சாப்பிட இருக்கோம். நானும் ஜானி தான் இருக்கோம். ஜானி அப்படி ரைட்டு, ஓகே. ஆமாம் கைஸ், இங்கே இட்லி வந்து சின்னதாக தான் இருக்குது. ஓங்கல் ஹைதராபாத் கூட இன்னும் போகல. நம்ம இட்லி கூட தான் இருக்குது. என்ன ரேட் இல்லை, டிரைவர் அதனால வாங்கி கொடுக்குறாரு. நம்ம தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த பக்கமே கிடையாது. தேங்காய் சட்னி, மிளகாய் சட்னி மட்டும்தான். சரியான காரம், ரொம்ப உரைக்குது மிளகாய் சட்னி. அவ்வளோதான், அதான் சேஃப்டி நமக்கு. என்னென்ன சட்னி சட்னி காய். சாப்பாடு இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டோம், நிம்மதியாக இருக்குது. உண்மையிலேயே வந்து சாப்பாடு ரொம்ப வந்து பசிச்சு எனக்கு. ஸோ டிரைவர் அண்ணா வந்து நம்ம கூடுவாஞ்சேரி, அவங்க சென்னையில் ஒரு கூடுவாஞ்சேரியில் இருக்காங்க. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. 3 இட்லி 1 தோசை சாப்பிட்டேன். ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஸோ இதோட காலையில் போய் ஹைதராபாத் இறங்கலாம். அவ்வளோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறது தான். ஜானி சாப்பிட்டாப்ல கண்டிப்பாக. ஓகே, காலையில் பார்க்கலாம். போய் இறங்குற வரைக்கும் பார்க்கலாம். ஓகே பாய். ஓகே காய்ஸ், பார்க்கலாம். நாங்கள் வந்து சாப்பிட்டு லாரியில் ஏறி ட்ராவல் ஆகி போய்கிட்டு இருக்கோம். நான் பேசுறது இன்னும் உங்களுக்கு ஒழுங்காக கேட்காது. நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ காலையில் பார்க்கலாம். ஹைதராபாத்தில் இறங்கி நான் தாங்க கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா, நாங்கள் தூங்க போகலாம். குட் நைட் எல்லாத்துக்கும். குட் நைட். காலையில் பார்க்கலாம். நம்மளை கூட்டிகிட்டு வந்து ஹைதராபாத்து ஆட்டு சந்தையில் தான் இறக்கி விட்ருக்காங்க. ஆட்டு சந்தை ஆடு ஏற்றுறாங்க. இதுக்கப்புறம் ஆடு ஏற்றுனது மேலே மகாராஷ்டிராவுக்கு வேறு லாரியில் தான் நாங்கள் போனோம். ஸோ பார்க்கலாம். ஆட்டு சந்தையெல்லாம் உங்களுக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே நமக்கு ஊபி லாரி, அப்புறம் வந்து மகாராஷ்டிரா லாரி, எல்லா லாரியுமே வருது. பட் வந்து ராவ லாரி பிடிச்சி இன்னைக்கு நைட்டோட பகல் இப்போ வந்து விடிய காலையில் 5 மணி ஆகுது. ஸோ இதோட நாங்கள் கிளம்புவோம். அப்படியே கிளம்பிட்டோம்னா அப்படியே ட்ராவலிங்கை கொண்டு போனோம். அப்படியே கொண்டு போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு வந்து எவ்ரிடே ட்ராவலிங் தான் எங்களுக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா எந்த அளவுக்கு நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் போய் ரீச் ஆகிறோமோ அந்த அளவுக்கு இந்த கிட்ட இந்த ஜனவரி மாதத்தையே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபுல்லாக வந்து ஆட்டு சந்தை. இது ஃபுல்லாகவே இருக்கு ஆட்டு சந்தை எல்லாமே. நம்ம டிரைவர் வந்து எங்க போயிருக்காரு இந்த ஆடு வாங்குறதுக்கு. இது ஃபுல்லா ஆட்டு சந்தை தான். இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஃபுல்லா ஆட்டு சந்தை. இங்க பாருங்க, மகாராஷ்டிரா வண்டி நிக்குது. ஸோ இதுல ஏதாவது ஒரு வண்டி இண்டியை பிடிச்சி நாங்க பார்த்து இது பண்ணோம். இங்க எம்பி மத்திய பிரதேச வண்டி நிக்குது. ஸோ ஃபுல்லா நம்ம ஏதாவது ஒரு வண்டியை பிடிச்சி நீங்க கிளம்புறதுதான் வேலை. கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000க்கு மேல ஆடு இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து இங்க ஆட்டு சந்தை மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியல. பட் ஆனா ஹைதராபாத் சிட்டிக்குள்ளதான் இருக்கு. நிறைய ஆடு இருக்கு பாருங்களேன், எக்கச்சக்கமான ஆடு. சரிதா, டைரக்டா ஆடு வந்து லாரி வந்து உள்ளே வந்துருது. உள்ளே வந்து ஃபுல்லா ஆடு ஏற்றிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறைய ஆடு இங்க இருந்து சப்ளை ஆகுது. ஸோ கசாப்புக்கு தான், கறி வெட்டுறதுக்கு தான் நிறைய ஆடு சப்ளை ஆகுது. நம்ம டிரைவர் அதுக்கு தான் வந்திருக்காங்க. ₹600 पड़ रही है. ₹20 नहीं आओ खेती இவங்க என்ன பேசுறாங்கன்னு எனக்கே தெரியல. பட் ஆனா ஹிந்தி பேசுறாங்க. ஆனா எனக்கு புரியல. பட் ஆனா வியாபாரம் கரெக்டா நடக்குது. கரெக்டான ரேட்டு எடுத்துட்டு போவோம், அவ்வளவுதான். கரெக்டா நடக்குது, நீட்டா இருக்குது. அதுவும் அந்த செம்பரியாடெல்லாம் தொட்டு பார்த்தோம் வச்சுக்கோங்க, பொசு 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 பொசுன்னு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. நம்ம ஊரோட செம்பரியாடோட இங்க இருக்கிற செம்பரியாடு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. கைஸ், சில விஷயங்கள் வந்து காமெடியா இருக்கு. அவங்க பேசுற யா ஊ யா அப்படின்னு சொல்றது எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா இந்த ஹிந்திங்கிற மொழி வந்து எனக்கு புதுசுதான். ஸோ அவங்க பேசுறதும் சரி, அந்த ஜா ஊ கத்துறதும் சரி எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஆனால் சிரிப்பு வருது. ஆனால் அவங்களுக்கு தெரியுது நான் நக்கல் பண்றேன். நான் கிளம்பி வந்துட்டு அந்த இடத்த விட்டு. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். நம்ம போய் அண்ணன்மாருங்க வந்திருப்பாங்களா என்ன தெரியல. சரி பார்க்கலாம். ஊபி லாரி, நிறைய லாரி நிக்குது. ஆனா எந்த லாரியில நாங்க ஏதாவது கேட்டு எப்படி போகணும்னு தெரியல. பார்க்கலாம். பேசி அனுப்பிச்சுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்ல இருந்து அடுத்து எங்களுக்கு மகாராஷ்டிரா இல்லைன்னா மத்திய பிரதேசம். எனக்கு ரூட்லாம் தெரியாது. ஏதோ வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்தி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத. நம்ம லாரி டிரைவர் அண்ணனை போய் மீட் பண்ணலாம். மீட் பண்ணிட்டு டீ சாப்பிடுவோம் ஃபர்ஸ்ட். இங்க உள்ள ஆடெல்லாம் பாருங்களேன், நல்லா டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே.
நீட்டா இருக்கு எல்லா ஆடும். இங்க பாருங்க, நல்லா பொசு 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 பொசுன்னு இருக்குங்க ஆடு.